Diwali collections from Anandam Silks. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகசத்தின் ஒத்திகை நிகழ்ச்சி அவ்வழியாக சென்ற மக்களை கவர்ந்தெழுத்தது. இன்றைய தினத்தின் சிறப்பாக முதியவர் மற்றும் குழந்தைகள் இல்லத்திலிருந்து பார்வையாளர்கள் நிகழ்வை கண்டுகளித்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த விமானப்படையினரின் சாகச ஒத்திகைதான் நாம் பார்க்கும் இந்த காட்சிகள். இந்திய விமானப்படையின் 92ஆம் ஆண்டு தினத்தை ஒட்டி வரும் 6ஆம் தேதி மெரினா கடற்கரையில் விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது. இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி விழா நாளான 6ஆம் தேதிக்கான அட்டவணைப்படி நடத்தப்பட்டது. ஹெலிகாப்டர்கள் அணிவகுப்பு முதலில் நடைபெற்றது. தொடர்ந்து மிக், மிராஜ், தேஜஸ், ரஃபேல், சுகாய் உள்ளிட்ட போர் விமானங்களில் விமானப்படை வீரர்கள் சாகசங்களை செய்து காட்டினர். இதனை அவ்வழியாக சென்ற மக்கள் நின்று பார்வையிட்டனர். அதுபோக முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்களும் சாகச நிகழ்ச்சிக்கான பயிற்சி ஒத்திகையை கண்டுகளித்தனர். எது கண்ணில் பார்க்கறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நிறைய புரிஞ்சுப்பாங்க. ஸோ அது சம்மந்தமாக நாங்கள் இன்றைக்கி அவங்களுடைய கற்றுக்கிறதுக்காக இங்கே கூட்டின்னு வந்தோம். முன்னாடி யாரும் இந்த மாதிரி பார்த்ததில்லை, முதல் முறையாக அவங்களும் எல்லாரும் பார்க்குறாங்க. ராணுவத்தில் பணியாற்றுவோரின் வாரிசுகள் மற்றும் உறவினர்களும் வருகை தந்திருந்தனர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சென்னையில் நடந்துச்சு, நம்ம நேரில் பார்க்குறோன்னும் போது இன்னும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் டிவியில் பார்த்தோம், எங்கள் சன்னு ஒர்க் பண்ணுறாங்க இதில். இருந்தாலும் நாங்கள் டிவியில் பார்த்துன்னு இருக்கோம், இது போல் இந்த கலர் ஷோவெல்லாம் வந்தது. இப்போ நேரில் பார்க்குறாங்கன்னு போது அப்படி கிட்ட போய் டச் ஆகும்போது அப்படி நம்மளுக்காக நம்ம எவ்வளோ நாட்டுக்காக நம்ம ஜனங்க கஷ்டப்படுறாங்கன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விமான சாகச பயிற்சியின் போது அதிகப்படியான பறவைகள் குறுக்கிட்டதாக கூறிய ஏர் மார்ஷல், அடுத்த 2 நாட்கள் பறவைகள் வராமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். Management of the traffic, giving all these facilities here at the beach, making sure that there are some medical facilities, making sure that there are some firefighting facilities. All this has been done by the civil administration and they have really gone out of their way to make this very, very successful. ஒத்திகையே காண்போரை கவரும் வகையில் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள சாகச நிகழ்ச்சிக்கான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். All new Diwali collections from Anandam Silks.